அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தில் உள்ள அனைவருக்கும் சமாதானம் உண்டாவதாக. ஆமென். அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இன்றைய நாளின் தியானத்திற்காக நாம் எடுத்துக்கொண்ட இறை வார்த்தை புனித பவுல் கொரிந்தியருக்கு எழுதிய 2ஆம் திருமுகம் 6ஆம் அதிகாரம் 4வது இறை வார்த்தையின் 2வது வரி. வேதனை, இடர், நெருக்கடி ஆகியவற்றை மிகுந்த மன உறுதியோடு தாங்கி வருகிறோம் என்று புனித பவுல் இங்கு எழுதுகிறார். எப்பொழுது வேதனை, இடர், நெருக்கடி ஆகிய நேரங்களில் நாம் அவற்றை மன உறுதியோடு தாங்கி வர முடியும்? அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, தூய ஆவியோடு நாம் இணைந்து வாழும் போது வேதனை, இடர், நெருக்கடி ஆகியவற்றை நாம் மன உறுதியோடு தாங்கி வர முடியும். ஏனென்றால் வேதனை, இடர், நெருக்கடி ஆகிய நேரங்களில் தூய ஆவியானவர் அவற்றை தாங்கக்கூடிய ஆற்றலையும் பலனையும் கடவுளிடமிருந்து நமக்கு பெற்று தந்து, கடவுள் மீது நாம் கொண்டுள்ள நம்பிக்கையில் வேரூன்றி நிற்கும்படி செய்து, அந்த கடவுளையே இறுக பற்றி கொண்டு வாழும்படி நம்மை வழிநடத்தி செல்வதால் வேதனை, இடர் ஆகிய நேரங்களில் அவற்றை நாம் மன உறுதியோடு தாங்கி வர முடியும். ஆண்டவர் இயேசுவும் திரு தூதர்களும் தூய ஆவியோடு இணைந்து வாழ்ந்ததால் வேதனை, இடர், நெருக்கடி ஆகியவற்றை அவர்கள் மன உறுதியோடு தாங்கி வாழ்ந்ததை நாம் பார்க்க முடிகிறது. நம்முடைய வாழ்க்கையிலும் நாம் தூய ஆவியோடு இணைந்து வாழ்வோம் என்று சொன்னால் வேதனை, இடர், நெருக்கடி ஆகிய நேரங்களில் அந்த தூய ஆவியின் துணையோடு நாம் அவற்றை மன உறுதியோடு தாங்கி கடவுள் மீது கொண்டுள்ள நம்பிக்கையில் வேரூன்றி நின்று அந்த கடவுளை நாம் பற்றி கொண்டு வாழ்வோம் என்று சொன்னால் இம்மையில் மட்டுமல்ல மறுமையிலும் நாம் மிகுதியான ஆசி பெற்ற மக்களாக இருப்போம். எனவே அன்பார்ந்த சகோதர சகோதரிகளை, தூய ஆவியோடு இணைந்து வாழ்வோம். அந்த தூய ஆவியானவர் நம்மை சரியான பாதையில் வழிநடத்தி செல்வதால் நாம் இம்மையிலும் மறுமையிலும் மிகுந்த ஆசி பெற்ற மக்களாக இருப்போம். இந்த இறை சிந்தனைகளோடு நாம் ஜெபத்திற்குள் கடந்து செல்வோம். எங்களை நேசிக்கிற நல்ல பிதாவே, அப்பா, இந்த உலகில் இன்னும் ஒரு நாளை நீர் எங்களுக்கு சேர்த்து தந்த உம்முடைய கிருபைக்கு நன்றி சொல்லுகிறோம். இந்த நாளிலும் இடர், நெருக்கடி, வேதனை ஆகிய நேரங்களில் எப்பொழுது நாங்கள் மன உறுதியோடு வாழ முடியும் என்று சொல்லி உம்முடைய உயிருள்ள வார்த்தைகள் வாயிலாக எங்களுக்கு எடுத்து சொன்னீரே அப்பா, உமக்கு நன்றி சொல்லுகிறோம். விண்ணக ராஜ்யத்தை சொந்தமாக்கி கொள்ள உம்மால் தேர்ந்து கொள்ளப்பட்டு பெயர் சொல்லி அழைக்க பெற்ற நாங்கள் எங்களுக்குள் வாசம் செய்கிற அந்த தூய ஆவியோடு இணைந்து இந்த உலகில் உமக்கு ஏற்ற பரிசுத்தமான வாழ்க்கை வாழும் போது இந்த உலகிலும் தேவரீர் எங்களை ஆசீர்வதித்து இந்த உலக வாழ்வின் முடிவில் நிலை வாழ்வையும் எங்களுக்கு பரிசாக தருவீராக. அப்பா பிதாவே, இந்த இறை செய்தியை கேட்கிற எல்லா மக்களையும் அவர்கள் குடும்பங்களையும் உம்முடைய பாதத்தில் அர்ப்பணித்து செபிக்கிறோம். அப்பா, இந்த இறை செய்தியை கேட்கிற எல்லா மக்களையும் அவர்கள் குடும்பத்தில் உள்ள அனைவரையும் தேவரீர் நிறைவாக ஆசீர்வதித்து இவர்கள் தேவைகளை நிறைவாக சந்தித்து இந்த நாள் முழுவதும் இவர்கள் மன நிறைவோடு, மன மகிழ்ச்சியோடு, மன அமைதியோடு, நலமோடு வாழ கிருபை செய்வீராக. இயேசுவின் பரிசுத்த நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென்.